அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு மைண்ட் சோல்ஜர் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனல்ல மனதை பயன்படுத்தி நம்முடைய இலக்குகளை துல்லியமாகவும் விரைவாகவும் எப்படி அடைவதுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நீங்கள் விரும்பிய நபரை எளிதாக கவர்ந்து இழுக்கக்கூடிய மிகவும் எளிமையான அதிசக்தி வாய்ந்த மேஜிக் வேர்ட். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியா உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்ப நம்ம பார்க்க போறது முழுமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல எந்த ஒரு மந்திரங்களோ பூஜைகளோ கிடையாதுங்க. அதனால எல்லா மதத்தினருமே இதை தாராளமாக ஃபாலோ பண்ணலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல இருக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் மெத்தடை தான் இன்னைக்கு நம்ம பயன்படுத்தி இருக்கோம். யாரெல்லாம் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம்னு பார்த்தோம்னா கணவன் மனைவி, காதலர்கள், நெருங்கிய நண்பர்கள், உடன் பிறந்தவர்கள்னு உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். யாருன்னே தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களுக்கு இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ண முடியாது. காதலர்கள்னு வரும்பொழுது பிரேக்கப் லெவல்ல இருக்கிறவங்க மற்றும் ஒன் சைட் லெவல்ல இருக்கிறவங்க தாராளமாக இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணலாம். முதல் விஷயம், இந்த ஸ்விட்ச் வேர்ட்னா என்னன்றத ஆல்ரெடி பல பதிவுகள்ல நம்ம பார்த்திருக்கோம். இருந்தாலும் புதியதாக பார்க்கறவங்களுக்காக திரும்பவும் நான் சொல்றேங்க. இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மந்திர சொற்களுக்கு பெயர் தான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். தமிழ்ல சமஸ்கிருதம்லாம் எப்படி மந்திரங்கள் இருக்கோ அதே போல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய சில முக்கியமான வார்த்தைகளை ஸ்விட்ச் வேர்ட்ஸாக ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வார்த்தைகளை சில முறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தாலோ அல்லது எழுதினாலோ அந்த வார்த்தைக்கு உண்டான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை இங்கிலீஷ்ல மட்டும் தாங்க நம்ம பயன்படுத்தணும். வேற எந்த ஒரு லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேட் பண்ணி மொழிபெயர்த்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உச்சரிப்பதற்கு மிகவும் சுலபமான வார்த்தைகளாகத்தான் இருக்கும். எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த ஒரு விஷயமோ அல்லது கருத்தோ நம்முடைய ஆழ்மனதில் பதிந்து விட்டால் அது நம் வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். அதை யார் நினைச்சாலுமே தடுத்து நிறுத்த முடியாது. வாழ்க்கையின் எல்லா விதமான தேவைகளுக்குமே தனித்தனியா ஸ்விட்ச் வேர்ட்ஸ் இருக்குங்க. இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் விரும்பக்கூடிய நபரை உங்களால் சுலபமாக கவர்ந்து இழுக்க முடியும். யாருக்காக இந்த டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்களோ அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்க மேல உண்மையான அன்பு, பாசம், காதல் வெளிப்படும். பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இதை நீங்க பயன்படுத்தும் பொழுது அந்த குறிப்பிட்ட நபருக்கு உங்களை அதிகமா மிஸ் பண்ற ஃபீலிங்ஸ் தோன்றும். உங்க மேல கோபத்துல இருந்தாங்கன்னா அந்த கோபங்கள் தனிய ஆரம்பிக்கும். இது ஒரு நல்ல ஹீலிங் மெத்தட். உங்க மேல ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். அவங்களாகவே உங்களை கான்டாக்ட் பண்ணணும், உங்க கூட பேசணும்னு நினைப்பாங்க. உங்களை ஞாபகப்படுத்தக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகிட்டே இருக்கும். வலிமையான ஒரு பாண்டிங்க இந்த மெத்தட் உங்களுக்கு கொடுக்கும். அந்த பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அதை எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால எந்த நாள் எந்த கிழமை வேணாலும் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்கு இந்த வார்த்தையை தொடர்ந்து நீங்க பயன்படுத்தணும். டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் நீங்க ரொம்பவும் அமைதியாக ரிலாக்ஸ்டா இருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ரொம்பவுமே பெஸ்டான டைம் எதுன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்க தூங்கி எழுந்ததும் இருக்கக்கூடிய அந்த சில நிமிடங்களை பயன்படுத்திக்கோங்க. இன்கேஸ் நீங்க ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றவங்களாக இருந்தால் எந்த நேரத்தில் நீங்க தூங்கி எழுந்திருப்பீங்களோ அந்த நேரத்தை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அது ரொம்பவுமே பெஸ்டான டைம். ஆழ்மனம் முழுமையான விழிப்பு நிலையில இருக்கக்கூடிய நேரம் அது. சோ நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஸ்விட்ச் வேர்ட் இன்னமும் எளிதாக நம்முடைய ஆழ்மனதில் பதியும். ஒரு நாளைக்கு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை இந்த வார்த்தையை நீங்க சொல்லலாம். குறைந்தபட்சம் 5 நிமிடங்கள் இந்த வார்த்தையை சொன்னாலே போதும், முழு பலன்களும் நமக்கு கிடைக்கும். 10 நிமிடங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல போறவங்க ஒரே ஸ்டெச்ல நீங்க சொல்லணும்னு கிடையாதுங்க. நீங்க பிரிச்சு கூட சொல்லலாம். காலையில் ஒரு 5 நிமிடம், சாயங்காலம் அல்லது இரவு நேரத்தில் ஒரு 5 நிமிடம்னு பிரிச்சு கூட நீங்க சொல்லலாம். ஆனால் 30 நாளைக்கு எந்த ஒரு இடைவெளியும் எடுக்காம, பிரேக்கும் எடுக்காம கண்டினியூஸா நீங்க சொல்லுங்க. இது ஒரு முழுமையான லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடா இருக்கிறதுனால பெண்களாக இருந்தாலும் தீட்டு நாட்கள்ல நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல 30 நாட்களுக்கு மட்டும் தான் இந்த வார்த்தையை சொல்லணும்னு கிடையாதுங்க. குறைந்தபட்சம் நீங்க ஒரு மாதத்திற்கு பயன்படுத்துங்க. அதற்கு பிறகு நீங்க போதும்னு நினைக்கிற வரைக்கும் இந்த வார்த்தையை சொல்லலாம். 1 மந்த்துக்கு நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணும்பொழுது நல்ல ரிசல்ட் உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணலாம். வாய் விட்டும் இந்த வார்த்தையை சொல்லலாம் அல்லது மனதுக்குள்ளேயும் நீங்க சொல்லிக்கலாம். தினமும்
ஒரே நேரத்துல ஒரே இடத்துல தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. எந்த நேரத்துல எந்த இடத்துல வேணாலும் சொல்லலாம். அதே போல கரெக்டா 5 நிமிடங்கள் தான் சொல்லணும்னு கிடையாதுங்க. கொஞ்சம் கூட குறைய கூட நீங்க சொல்லலாம். ஒவ்வொரு முறையும் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை சொல்லும் பொழுது நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமா இருக்கிறத ஃபீல் பண்ணிக்கிட்டே சொல்லணும். இன்கேஸ் நீங்க பிரிந்து வாழும் உறவுகளுக்கு இதை பயன்படுத்தும் பொழுதும் கூட உங்களுக்குள்ள கோபங்கள், வருத்தங்கள், மனஸ்தாபங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் நீங்க மறந்துட்டு நீங்களும் அந்த குறிப்பிட்ட நபரும் சந்தோஷமா இருந்த தருணங்களை நினைச்சு பாருங்க. அந்த சந்தோஷத்துடன் இப்ப நம்ம பார்க்க போகும் வார்த்தையை நீங்க சொல்லணும். எந்த அளவிற்கு அந்த சந்தோஷத்தை உணர்வு பூர்வமாக உண்மையா நீங்க ஃபீல் பண்ணி சொல்றீங்களோ அந்த அளவிற்கு வேகமா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இத்தனை முறை நீங்க சொல்லணும்ன்ற கவுண்டிங் எண்ணிக்கை முக்கியம் கிடையாதுங்க. உணர்வு பூர்வமாக நீங்க சொல்லணும். அதுதான் ரொம்பவுமே முக்கியம். சரி, வாங்க அந்த வார்த்தை என்னன்றதை பார்க்கலாம். நம்ம டிஸ்பிளேல கூட தெரியுது பாருங்க. வீனஸ் கிரியேட் டிவைன் கனெக்ஷன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் ஒய். இந்த வாக்கியத்தில் எக்ஸ்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக உங்களுடைய பெயரையும் ஒய்னு இருக்கக்கூடிய இடத்திற்கு பதிலாக நீங்கள் விரும்பக்கூடிய அந்த குறிப்பிட்ட நபருடைய பெயரையும் சொல்லணும். உதாரணத்திற்கு உங்களுடைய பெயர் ராஜான்னு இருக்கு, நீங்கள் விரும்பக்கூடிய நபரின் பெயர் ராணின்னு இருக்கிற பட்சத்தில் வீனஸ் கிரியேட் டிவைன் கனெக்ஷன் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. வீனஸ் கிரியேட் டிவைன் கனெக்ஷன் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. வீனஸ் கிரியேட் டிவைன் கனெக்ஷன் பிட்வீன் ராஜா அண்ட் ராணி. அவ்வளவுதாங்க. ரொம்பவுமே எளிமையான அதே நேரத்தில் பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டு இது. நேம் யூஸ் பண்றதுலயும் நிறைய பேருக்கு குழப்பங்கள் இருக்கலாம். எந்த பெயரை பயன்படுத்தணும்னு அந்த குறிப்பிட்ட நபரை நீங்க என்ன நேம் சொல்லி கூப்பிடுவீங்களோ அந்த பெயரை பயன்படுத்துங்க. அது ஷார்ட் நேம், பெட் நேம்னு எதுவாக இருந்தாலும் அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்க பெயர் சொல்லி கூப்பிடாதவங்களாக இருந்தால் அந்த குறிப்பிட்ட நபரை அதிகபட்சமாக என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அதை நீங்க யூஸ் பண்ணுங்க. உதாரணத்திற்கு அவங்க படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல அல்லது ஒர்க் பண்ற இடத்துல என்ன நேம் சொல்லி கூப்பிடுவாங்களோ அந்த பெயரை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நம்முடைய எண்ணங்களை காட்டிலும் உணர்வுகள் தாங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பேசுகின்ற மொழி. ஒரு நாள்ல அதிகபட்சமாக எந்த விதமான உணர்வு நிலைகளை நம்ம வெளிப்படுத்துறோமோ அதற்கேற்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளையும் தான் இந்த பிரபஞ்சம் நமக்கு உருவாக்கி கொடுக்கும். நீங்கள் விரும்பும் அந்த குறிப்பிட்ட நபர் உங்களை உண்மையா நேசிக்கிறாங்க, உண்மையான அன்பையும் காதலையும் பாசத்தையும் வெளிப்படுத்துறாங்கன்றத நீங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதற்கேற்ற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உருவாகும். அது உண்மையாக இல்லாத பட்சத்திலும் அப்படி நீங்க கற்பனை செய்யும் பொழுது அது உண்மையாக நடக்கும். யத்பாவம் தத்பவதி. எதை நம்ம உண்மைன்னு நினைச்சு பாவனை செய்யறோமோ அதுதாங்க நம்முடைய வாழ்க்கையின் நிஜங்களாக மாறும். உணர்வு பூர்வமாக ஒரு விஷயத்தை நீங்க கற்பனை செய்றீங்கன்னா அது உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நடக்கும். சோ ஒரு நிமிஷம் கூட நீங்க நெகட்டிவ் தாட்ஸ்க்கு இடம் கொடுக்காதீங்க. சந்தேகம், கோபம், பயம், பொசசிவ்னஸ், ஈகோ போன்ற எந்த உணர்வுகளுக்கும் ஒரு துளி நேரம் கூட நீங்க இடம் கொடுக்க கூடாது. நம்பிக்கையுடனும் தைரியமுடனும் இப்ப நம்ம பார்த்த மெத்தடை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரத்திற்குள்ளாக அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட மிகப்பெரிய மாற்றங்கள் தெரியும். அடுத்த முக்கியமான விஷயம், அந்த குறிப்பிட்ட நபர்கிட்ட இப்படி ஒரு மெத்தடை நீங்க ஃபாலோ பண்ணதை எப்பவுமே ஷேர் பண்ணக்கூடாதுங்க. அதே போல இந்த டெக்னிக் யூஸ் பண்ற நேரத்தை தவிர்த்து மற்ற நேரங்கள்ல உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வேறு பக்கம் நீங்க கவனத்தை திருப்புங்க. மின்னல் வேகத்துல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே சூட்சமமான ரகசியங்கள். கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணுங்க, வெற்றி நிச்சயம். கரண்டா நீங்க 2 அல்லது 2ற்கும் மேற்பட்ட லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்றவங்களாக இருந்தால் இந்த மெத்தடை சேர்க்க வேண்டாம். அட் பிரசன்ட் நீங்க ஒரே ஒரு மெத்தட் ஃபாலோ பண்றீங்க அல்லது எந்த ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணலனா இந்த மெத்தடை நீங்க யூஸ் பண்ணுங்க. சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.